அவ்வளோ நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எனக்கே வாங்க தெரியுமா? நீங்க தானே சொன்னீங்க எங்களுக்கு ஒன்று முன்னா எனக்கு காட்டி விட்டு நீங்க தெரியுமா கேட்குறேன் இல்லைங்களா? இல்லை எந்தெந்த வச்சு வசியம் பண்ணலாம், மோகனம் பண்ணலாம், ஆக்கர்ஷணம் பண்ணலாம். லாஸ்டா சிவான் கொடுத்துருக்க. அந்த சிவாவுக்கு முன்ன கணவன் மனைவி பேரை சேர்த்து சிவான் போட்டு இந்த மந்திர உருமானம் பண்ணி இந்த சக்கரத்தை எடுத்து பிள்ளையார் கோயிலை கட்டி விட்டாலே கணவன் மனைவி வசியம். பெரிய வேலை எதுவும் பார்க்கல. அதை வச்சு மோகனமெல்லாம் மாறமெல்லாம் கணபதியை வச்சு அனைத்து அஷ்டவேரும் பண்ணலாம். இந்த கணபதி உபாசனை இதுதான். இது எனக்கு தெளிவு, வேற எதுவும் தெளிவு இருக்கு. இதை கரெக்டாக படையில் வச்சா போதும். படையில் வச்சுருங்க. மந்திர உரு அதான் சொல்ல போறேன். உரு கரு குரு இல்லாத வித்தியை கிடையாது. கரு இல்லாத நான் எல்லாரும் பண்ணோம், ஆனால் செய்ய முடியாது. அது போய் இன்னும் சித்தர்கள் வந்து நீ எந்த நூற்றை திறந்து பார்த்தலாம் கருவை கொஞ்சமாக காட்டாத மைய காட்ட மாட்டாங்க. உடுமை நாக்கு கேட்டிருப்பாங்க, பச்சை பாம்பு நாக்கு கேட்டிருப்பாங்க, நல்ல பாம்பு நாக்கு கேட்டிருப்பாங்க. எதெல்லாம் கேட்பாரு. எந்த சித்தர்கள் சொன்ன மை விஷயத்துல எந்த நோட்டை எடுத்து திரும்பி பார்த்தாலும் அதுல வந்து பச்சை கவுத்துல டைலம் கேட்டிருப்பாங்க. கரு இல்லாத ஒரு மாந்திரத்தை தொட முடியாது, ஒரு வித்தையும் செய்ய முடியாது. பிறக்கும் போது தாய் வயிற்று பிறக்கும் போது கருவோடு தான் பிறக்கும். இந்த ரத்தத்தோடு தான் நம்ம பிறகுறோம். நம்ம மனிதனுக்கே தான். ரெண்டாவது விஷயம் முருகர் உபாசனை. அதை வச்சு நீங்க இதை உபாசனை நீங்க எடுத்துக்கலாம். இந்த உபாசனை எத்தனை நாள்னா ஒரே நாள் உபாசனை. அதுக்கான மந்திரம் நான் கொடுப்பேன். அதுக்கான படையில என்னன்னு கேட்டீங்கன்னா அருள் பூரி கடலை நாட்டு சக்கரை பச்சரிசி சாதம், இதெல்லாம் பச்சரிசி சாதம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் வந்து தேன் ஊற்றி வைக்கணும். பால்ல தேன் ஊற்றி வைக்கணும். ஊதுவத்தி தோடு நாட்டின பெரிய படையெல்லாம் நீங்க இருந்து போட தேவை. ஊதுவத்தி தோடு காமிக்கு தோடு காமிச்சுட்டு இதுக்கான மந்திரத்தை சொல்ற அந்த மந்திரத்தை மட்டும் நீங்க எழுதிக்கீங்க. அவள் பொறி கடலை நாட்டு சக்கரை பால் தேன் தேங்காய் உடச்சு வைங்க, வெத்தலை பாக்கு வைங்க, செவ்வாய் பூ சக்கரை மேல வச்சிருங்க. அந்த எப்பயுமே ஒரு சக்கரை வச்சு நீங்க உபாசம் எடுக்கிறீங்கன்னா தாம்பல் தட்டுல நவராணம் பரப்பிட்டு அது மேலதான் சக்கரை வைக்கணும். அந்த தாம்பல் தட்டுக்கு எதிரில்தான் விளக்கை ஏற்றணும். இன்னொரு விஷயம் என்ன, காளி